தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியான இந்தி கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பிளவுபட துவங்கியுள்ளது. காங்கிரஸ் கூட்டணியோட பிளவு அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்திதான். இந்த காங்கிரஸ் கூட்டணியில சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவு, அதுவும் 2 கட்சிகள் காங்கிரஸை புறக்கணித்துள்ளன. 2 மிகப்பெரிய கட்சிகள் காங்கிரஸோட ரகசிய டீலிங் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு அதெல்லாம் ஒத்து வராததுனால இந்த கூட்டணியில நாங்க விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 மிகப்பெரிய கட்சிகள் இந்த இந்தி கூட்டணியில இருந்து விலக முடிவு செய்து விட்டன. இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம். காங்கிரசினுடைய கூட்டணி என்பது பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவுல அனைத்து மாநில கட்சிகளையும் ஒன்றிணைத்து பெரிய கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு மாநிலமா பயணம் பண்ணி அந்தந்த மாநில கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற பெயரில் ஒரு அலைன்ஸை உருவாக்குனாங்க. இந்த அலைன்ஸ் நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்களை தோற்கடிக்கும், பிரதமர் மோடி அவர்களின் அந்த பிம்பத்தை, அவருடைய இமேஜை உடைக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் அந்த டைம்ல, நான் சொல்றது இந்த கூட்டணி உருவாக்குனாங்க இல்லையா, அந்த டைம்ல எல்லாருமே நினைச்சாங்க. ஆனால் பாஜகவினுடைய அடுத்தடுத்த வியூகங்களால், கூட்டணிகளை உடைக்கக்கூடிய அந்த அரசியல் தந்திரங்களால் இந்த பாஜக, அதாவது இந்த இந்திய கூட்டணி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து வருகிறது. சமீபத்துல ஒரு மிகப்பெரிய கட்சி ஒன்று வெளிப்படையாகவே நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை, நாங்கள் தனித்து நிற்க போகிறோம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. அது இப்ப இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்ல இருக்கு. அந்த கட்சி என்ன அப்படின்னா, அதுதான் மம்தா பானர்ஜி அவர்களினுடைய கட்சி. 2 பெரிய கட்சிகள் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு முழுசா விலகிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல முதல் கட்சி தான் மம்தா பானர்ஜி. 2வது ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியை பத்தி நாம வருவோம், பேசுவோம். இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் சமீபத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. மேற்கு வங்கத்துல 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது எங்களுடைய கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்ற அறிவிப்பை வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பு வந்ததுல இருந்தே ஒட்டுமொத்த இடதுசாரி அமைப்புகளுக்குமே பெரிய ஷாக். மம்தா பானர்ஜி விலகுறாங்களா, மேற்கு வங்கம் மொத்தமா விலகுது அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு அது மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்று தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் உட்பட பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இந்தியா கூட்டணியால பிரதமர் மோடி அவர்களை வீழ்த்த முடியாது, இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்மளும் நிறைய முறை சொல்லியிருக்கோம், இவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாதுங்க. இந்த பிரதமர் பதவி என்பதை இவங்க ஏதோ கவுன்சிலர் பதவி மாதிரி உனக்கு 1 வருஷம் எனக்கு 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறதுக்கு இவங்கெல்லாம் ரகசிய டீலிங் போட்டிருக்காங்க அப்படின்லாம் நாம சொல்லியிருந்தோம். அது தற்பொழுது உறுதியாகிவிட்டது. மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் நடந்த அந்த ரகசிய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. மம்தா பானர்ஜி அவர்கள் வைத்த அந்த கோரிக்கையை காங்கிரஸ் தலைமை ஏற்க மறுத்துவிட்டது. இதனால அதிரடி முடிவாக மம்தா என்ன பண்ணிட்டாங்க, எங்களுடைய கட்சி 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். என்னதான் அந்த ரகசிய டீலிங் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அந்த பிரதமர் பதவிய கூறு போட்டு இவங்க விற்க போறாங்க. அதுதான் இந்த கூட்டணி ஜெயிச்சா நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பிரதமர் பதவி எனக்கு கொஞ்சம் வருஷம் உனக்கு கொஞ்சம் வருஷம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே இந்த சண்டை இருந்தது. இதுல மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸ் தலைமையிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம கூட்டணி வச்சு நம்ம கூட்டணி வெற்றி பெற்றால் இந்த பிரதமர் பதவியில் எனக்கு பங்கு வேண்டும், எனக்கு 2.5 வருஷம் பங்கு கொடுக்கணும், நீங்க 2.5 வருஷம் இருங்க, நான் 2.5 வருஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. குறைஞ்சது 2 வருஷமாவது நான் பிரதமரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஒரு பக்கம் நிதிஷ்குமார், இங்க திமுக, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் காங்கிரஸ் தலைமைக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுல மம்தா பானர்ஜி தான் அதிகமாக காங்கிரஸ் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வந்திருக்கிறார். இதனால காங்கிரஸ் தலைமை என்ன சொன்னாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, பிரதமர் யாரு, பிரதமர் வேட்பாளர் யாருன்னே நாம் இன்னும் முடிவு பண்ணல, இப்போதைக்கு ராகுல் காந்தியவே நாங்க நிறுத்துவதற்கு பயப்படுறோம், சோ ராகுல் காந்திக்கு மாற்றாக இன்னொருத்தரை நாங்க கொண்டு வரணும், பிரதமர் மோடிக்கு நிகராகவும் அவர் இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்லி அதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த பிரதமர் பதவியை கூறு போட்டு வெட்ட முடியாது, தனித்தனியா வெட்டி எடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மம்தா பானர்ஜி ஒத்துக்கொள்ளவில்லை.
இதனால மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினா வேலைக்கு ஆகாது, நம்ம தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிடுவோம், அதுக்கப்புறம் இவங்களே தானா வருவாங்க அப்படின்லாம் வந்து முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்துல டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் சித்தராமையா அவர்களுக்கும் சண்டை வந்தது. அந்த சண்டையை நீங்க எப்படி தீர்த்து வச்சீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து வெற்றி பெற்றாங்க, அதாவது காங்கிரஸ் வந்து ஜெயிக்க வச்சாங்க. அதுல டி.கே. சிவகுமாரோட பங்கு வந்து இல்ல அப்படின்னா காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, இந்த முதலமைச்சர் பதவியை 2.5 வருஷமா பிரிச்சீங்க. முதல் 2.5 வருஷம் சித்தராமையா இருக்கட்டும், அடுத்த 2.5 வருஷம் டி.கே. சிவகுமார் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பதவியை நீங்க பிரிச்சீங்களே, அதே மாதிரி நாளைக்கு நம்ம கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிறகு பிரதமர் பதவியை நீங்கள் பிரிக்க வேண்டும். எந்த கூட்டணி கட்சி உங்களுக்கு அதிக இடங்களை பெற்று தருகிறதோ அந்த கட்சிக்கு நீங்கள் பிரதமர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி பேசியிருக்கிறார். இதற்கு காங்கிரஸ் தலைமை மறுத்திருக்கிறது. இதுதான் வந்து அந்த ரகசிய டீலிங். இப்போ வந்து அந்த சண்டைக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. மம்தா பானர்ஜி அவர்களும் அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. இப்போ இந்த ஒரு கட்சி விலகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி ஒன்னு சேருமாங்கிறது சந்தேகம் தான். ஒருவேளை காங்கிரஸ் தலைமை மறுபடியும் மம்தா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்ப 2வது கட்சி எது அப்படின்னா அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக தான். இந்த திமுக விலகுறன்னு அறிவிக்கவே இல்லையே, நீங்க எப்படி சொல்லலாம் திமுக வந்து விலகுச்சுன்னு அப்படின்னா அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. சமீபத்துல நடந்த சில சம்பவங்கள். திமுக தலைமை தற்பொழுது என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, சமீபத்துல இந்த 4 மாநில தேர்தல் நடந்தது இல்லையா, இந்த தேர்தல்ல 3 மாநிலத்துல பிஜேபி ஜெயிச்சிருச்சு. இதனால ஒரு மாநிலத்துல தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. சோ காங்கிரஸ் வட இந்தியாவில் டோட்டலா வாஷ் அவுட். அதுவும் வந்து தென்னிந்தியா தான். இப்ப காங்கிரஸ் ஜெயிச்சதுங்கிறது தெலுங்கானா, தென்னிந்தியா தான். தென்னிந்தியாவில் மட்டும் வெற்றி பெற்றால் இந்தியாவை ஆள முடியாது. சோ வட இந்தியாவில் வெற்றி பெற வேண்டும், வட இந்திய மக்களோட வாக்குகள் தான் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும். சோ காங்கிரஸ் வந்து வட இந்தியாவில் செல்வாக்கை இழந்து விட்டது. இதனால காங்கிரஸோட இனிமே நாம சேர வேண்டாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவெடுத்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திமுக எடுத்திருக்கிற முடிவுல முதல் காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னா, இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொருவராக ஊழல் வழக்குல சிறைக்கு போறாங்க. இந்த அமைச்சர்களையும் காப்பாற்ற வேண்டும், கட்சியையும் காப்பாற்றணும் அப்படின்னா பிஜேபியோடு ரகசியமாக இணக்கமாக சென்று விட வேண்டும். அதுக்கப்புறம் பிஜேபி என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் பூம்பூம் மாட மாதிரி தலையாட்டுவோம், வெளியில வந்து நம்ம அரசியல் பண்ணிப்போம் அப்படின்னு திமுக முடிவு பண்ணிருக்காங்க. அதாவது பிஜேபியை திமுக எதிரியா தான் நினைக்கிறாங்க. ஆனா இப்ப பிஜேபி கையில அதிகாரம் இருக்கிறதுனால தங்களுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும், தாங்கள் ஊழல் செய்து சேர்த்து வைத்த பணத்தையும் காப்பாற்ற வேண்டும், நம்மளுடைய அமைச்சர்களையும் காப்பாற்றணும். சோ தமிழ்நாட்டுல நாம ஆட்சியில இருந்தா போதும், நமக்கு வந்து இந்தியாலாம் தேவையில்லப்பா, நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணுமா, தமிழ்நாட்டுல கொள்ளடிச்சோமா, இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு இப்ப திமுக தலைமை முடிவு பண்ணி நம்ம காங்கிரஸை கழட்டி விட்டு தமிழ்நாட்டுல தனியா நிற்போம். ஜெயலலிதா எப்படி தனித்து நின்று 39 தொகுதிகள்ல 38 தொகுதிகள் ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல தனித்து நிற்போம் என்று சொல்லி நாம ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருவோம். சோ காங்கிரஸ் வந்து நம்ம கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு இப்போ திமுக தலைமை முடிவு பண்ணிருக்காங்க. 2வது காரணம் வந்து இவங்களுடைய கட்சியை காப்பாற்றுவதற்கும், ஊழல் செய்து சேர்த்து வைத்த பணத்தை காப்பாற்றுவதற்கும், ஊழலால் சிறைக்கு செல்லக்கூடிய இந்த அமைச்சர்களை காப்பாற்றுவதற்கும் இந்த முடிவை திமுக தலைமை தற்பொழுது எடுத்திருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது திமுக ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க. நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம், தமிழ்நாட்டில் தனித்து நின்று 40 நமதே, 40லயும் ஜெயிச்சு நாங்க வந்து பிரதமரா ஆக போறோம், காங்கிரஸ் கூட்டணியில போயிட்டு பேரம் பேசுவோம், 40 தொகுதியில நாங்க ஜெயிச்சிருக்கோம், உங்களுக்கு 40 தொகுதியை நாங்க கொடுத்திருக்கோம், எங்களுக்கு பிரதமர் பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேச போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இங்க இவங்க பேசுவாங்க. அதனாலதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் என்றும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் பிரதமரா ஆக மாட்டாரு அப்படிங்கிறது திமுக கட்சியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடைய நோக்கம் பிஜேபியையும் இப்ப பகிச்சிக்க கூடாது, அதே நேரத்துல காங்கிரஸ வந்து நேரடியா, அதாவது எப்படி சொல்ல, எல்லாரும் முன்னாடியும் அப்படியே டைரக்டா கழட்டி விடுறதுங்கிறது வேற ஏதாவது ஒரு சில காரணத்தை சொல்லி தனித்து நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி வர்றதுங்கிறது வேற. சோ இப்ப திமுக வந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, காங்கிரஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே தனித்து நின்று நம்ம களங்காணலாம். சோ இப்படி தனித்து நிக்கிறோம் அப்படின்னா இப்ப காங்கிரஸால எதுவும் பண்ண முடியாது. இப்ப மம்தா பானர்ஜி வந்து அறிவிச்சுட்டாங்க, அடுத்து திமுக அறிவிக்கிறது தான் பாக்கி. விரைவில் திமுகவும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி காங்கிரஸோட கூட்டணி வச்சா திமுகவை பிஜேபி காலி பண்ணிடும்.
இப்ப காங்கிரஸை கழட்டி விடுறதை தவிர திமுகவுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. கட்சியை காப்பாற்றணும், இன்னும் நிறைய அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும், எல்லாத்தையுமே காப்பாற்றணும். அதனால இவங்க யார் காலில் வேணாலும் விழறதுக்கு தயாரா இருப்பாங்க இந்த திமுக. ஆனா பிஜேபி திமுகவை சும்மா விடாது. நீங்க நினைக்காதீங்க இல்ல திமுகவை அப்படியே விட்டுருவாங்க பிஜேபி. ஒருவேளை பிஜேபி திமுகவை நம்ம எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு விட்டுணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா செந்தில் பாலாஜி உள்ள வச்சிருக்க மாட்டாங்க. பொன்முடி வழக்கு இவ்வளவு சூடு பிடிச்சிருக்காது. இப்ப இந்த ஆடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சோ சுமூகமா அப்படியே விட்டுருப்பாங்க. சோ இப்ப பிஜேபி இதையெல்லாம் செய்வதற்கு காரணம் திமுகவை நிச்சயமா இறுக்கி பிடிப்பாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் இறுக்கி பிடிப்பாங்க. ஏன் காங்கிரஸ் கூட்டணி விட்டு விலகுறியா இல்ல ஒன்னு மொத்தமா காலி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. 24 தேர்தல் முடிந்த பிறகு 2026 ஆண்டுக்குள்ள அடுத்து 2 வருஷம் தானே இருக்கு, அதுக்குள்ள திமுகவை மொத்தமா சோழியை முடிச்சிருவாங்க. இதைத்தான் பிஜேபி செய்ய போகிறது. சோ அடுத்த கட்டமா பிஜேபி இன்னும் இப்ப இந்த திமுக மம்தா பானர்ஜி இல்லாம இன்னும் பிற கூட்டணி கட்சிகள்லாம் யார் இருக்காங்கன்னு பார்த்தா அங்கேயும் தங்களுடைய அதிரடியை காட்டுவாங்க, தங்களுடைய உளவுத்துறை வேலைகள்லாம் காட்டுவாங்க. சோ மம்தா பானர்ஜி வெளிப்படையாவே அறிவிச்சுட்டு இப்ப காங்கிரஸ் கூட்டில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப மம்தா பானர்ஜி இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு தொகுதிகள் காங்கிரஸ்க்கு சேரும் அப்படின்னு நாம நம்பலாம். ஆனா இப்ப மம்தா பானர்ஜி வெளியே வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிற எண்ணமே இல்ல. நிச்சயமாக திமுக தனித்துதான் நிற்கும். சோ அங்க தமிழ்நாட்டுல ஒரு 40 தொகுதி, இந்த பக்கம் மம்தா பானர்ஜி அவங்க கிட்ட தொகுதிகள் நிறைய இருக்கு, அது ஒரு பக்கம். இங்க நிதிஷ்குமார் ஒரு பக்கம் பிரஷர் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க திமுக வட இந்தியர்களை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களோட கூட்டணியா அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் திமுகவை வெறுத்து கொண்டிருக்கிறார். மம்தா எப்படி எங்களுக்கு பிரதமர் பதவி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்களோ நிதிஷ்குமாரும் கேட்டுட்டு இருக்கிறாரு. அடுத்த கட்டமாக தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் அவர் காங்கிரஸை எதிர்க்கிறார், காங்கிரஸையும் எதிர்க்கிறாரு, பிஜேபியும் எதிர்க்கிறாரு. இந்த மாதிரி தான் இப்போ இந்த அரசியல் சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இந்த இந்தியா கூட்டணி என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே சுக்கு நூறாக உடைந்து விடும். அதற்கான வாய்ப்புகள் 90% இருக்கிறது. இனிமே இந்து ராஷ்டிரம் தான், ராமராஜ்யம் தான் இனிமே இந்தியாவில் நடக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.